வணக்கம். 63 நாயன்மார்கள் வரிசையில இன்னைக்கு ஒரு நாயன்மார பார்க்க போறோம். ஆனா இவங்க பெண். ஏற்கனவே சுந்தரமூர்த்தி நாயனாரை இந்த உலகத்துக்கு தந்த இசைஞானியாருங்கிறவரும் ஒரு பெண். சுந்தரமூர்த்தி நாயனாரோட சேர்த்து அவங்க அப்பா அம்மா 2 பேரையும் 63 நாயன்மார்கள் வரிசையில சேக்கிழார் பெருமான் பெரிய புராணம் எழுதும் போது சேர்த்துக்கிட்டார். இது இப்போ தனதத்தன் தர்மவதி அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பெண் இருக்காங்க. குடும்பத்துல சிவ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க, வணிகர் குலத்தை சேர்ந்தவங்க. இப்படி இந்த குடும்பத்திலேயே எல்லாரும் இப்படி இருக்கும்போது இந்த பெண்ணும் சிவ கோவில்களுக்கு போறதும் சிவாலயங்களுக்கு போறதும் அவரை தரிசிக்கிறதும் இருக்கிறாங்க. புனிதவதி ஒரு குறிப்பிட்ட வயது வரவும் இவங்கள மாதிரி வியாபாரம் செய்யக்கூடிய பரமதத்தன் அப்படிங்கிறவங்களுக்கு புனிதவதியார கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இவர் கடை வைத்து வாணிபம் செய்றவர். ஒரு நாள் ஒருத்தர், அவங்களுக்கு பழக்கமான ஒருத்தர் 2 மாம்பழங்களை பரமதத்தன் கிட்ட கொடுக்கறாங்க. இந்த மாம்பழம் என்ன வேலை செய்யும்னே சொல்ல முடியல. முருகன் ஆண்டியா போய் பழனி மலையில உட்கார வச்சது. அது மாதிரி இவங்க எதுக்காக பிறப்பெடுத்தாங்களோ அதுக்காக சிவபெருமான் இவங்களை ஆட்கொண்டார். அது எப்படின்னு சொன்னா, 2 மாம்பழங்களை கொடுத்து விட்டாங்க இல்லையா, அவர் வேலையாள் கொடுத்து வீட்டுல கொடுக்க சொல்றாரு. வீட்டுல கொண்டு போய் கொடுத்ததும் அவங்க அதை வாங்கி வச்சுட்டு சமையல்ல மும்முரமா இருக்கிறாங்க. அப்புறம் அப்போ ஒரு சிவனடியார் வர்றாரு. வந்த உடனே அவர் உபசரிச்சு உள்ள இருக்க சொல்லி அவருக்கு இலையில சமைச்ச அமுத வைக்கிறாங்க. திருவமுத செய்ய வைக்கிறாங்க. அப்ப அந்த கணவர் கொடுத்து அனுப்பின மாம்பழம் 2 இருக்கு இல்லையா, அதுலயும் ஒண்ணு எடுத்து வச்சிடுறாங்க. வைத்ததும் அவரும் அதை நல்லபடியா சாப்பிட்டுட்டு ஆசீர்வாதம் செஞ்சுட்டு அந்த சிவனடியார் போயிடுறாரு. போனதும் சாப்பாட்டு நேரத்துக்கு பரமதத்தன் வீட்டுக்கு வந்துடுறார். வருவோம் அவருக்கு சாப்பாடு போடுறாங்க. புனிதவதி போடும்போது இந்த மிகுந்து இருந்த ஒரு மாம்பழத்தை கொண்டு வைக்கிறாங்க. இவர் என்ன பண்றாரு, இந்த பரமதத்தன் ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு இன்னொன்னு 2 இருக்குமே, அதுல இன்னொன்னு இருக்குமே, அதை எடுத்துட்டு வாங்குறாங்க. இவங்களுக்கு திக்குனாகி ஆனா நம்பிக்கை, கடவுள்கிட்ட அவங்க வைத்த நம்பிக்கை அத இறைவன் கைவிடாது காப்பாத்துறார். இவங்க சமையல் அறைக்கு போய் நான் என்ன செய்வேன், ஒரு பழத்தை சிவனடியாருக்கு வச்சுட்டனே அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. சிவனேன்னு முதல்லயே பரமதத்தன் கிட்ட சொல்லி இருக்கலாம். ஒரு சிவனடியார் வந்தாருக்கு, அவருக்கு அமுது படைச்சேன், அதோட அந்த மாம்பழத்தையும் கொடுத்தேன்னு சொல்லி இருந்தா முடிஞ்சு போயிருக்கும். இல்ல, இது இறைவனுடைய திருவிளையாடல் அப்படிங்கும் போது அவங்க அப்ப சொல்லல. ஆனா சமையல் அறையில போய் இருந்துட்டு கைய பிசைஞ்சுக்கிட்டு இறைவனை நினைக்கிறாங்க. நான் இப்படி இக்கட்டுல மாட்டியிருக்கேனே, நான் என்ன பண்றது அப்படின்னவும் அவங்க கையில ஒரு மாம்பழம் விழுகுது. அப்படியே சந்தோஷ மிகுதியில இறைவன் நமக்கு நல்லது செஞ்சுட்டாருன்னு சொல்லி எடுத்துட்டு போய் பரமதத்தன் இலையில வைக்கிறாங்க. அவர் சாப்பிட்டு சும்மா இருக்கல, அதையும் சாப்பிட்டுட்டு எனக்கு 2 மாம்பழத்தை ஒருத்தர் கொண்டு கொடுத்தாரு. இந்த வாழைப்பழ கதை மாதிரி 2 மாம்பழத்தை ஒருத்தர் கொண்டு கொடுத்தாரு. 2ம் ஒரு மரத்து பழமாதான் இருக்கணும் கொண்டு வந்தா. அதுல நீ வைத்த அந்த முதல் பழம் ருசியா இருந்துச்சு, ஆனா இப்ப வச்ச அந்த பழம் அதை விட ருசியா இருந்துச்சு, இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறார். அப்போ சொல்ல வேண்டிய தருணத்துல சொல்லி இருந்தா முடிஞ்சு போயிருக்கும். இவங்க இப்ப சொல்றாங்க,
இந்த மாதிரி ஒரு சிவனடியார் வந்தாரு, அவருக்கு அமுது படைச்சேன், அதோட இந்த பழத்தையும் வச்சேன். ஒரு பழத்தை மீறி இருந்த இன்னொரு பழத்தை தான் உங்களுக்கு வச்சேன். ஆனா நீங்க இப்ப கேட்டப்போ என்னால மறுக்க முடியல. நான் எம்பெருமான துதிச்சேன், அவர் இந்த கனியை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லவும் இவர் திடுக்கிட்டு போயிடுறாரு பரமதத்தர். அப்பவே அவர் என்ன பண்றாரு, வாரிசு உருட்டி எழுந்திருச்சுட்டு இது தெய்வ பிறவி, இத நான் ஒரு மனையாள்னு என்னுடைய மனையாள்னு சொல்றதுக்கு எனக்கு அருகதையே இல்லை. ஏன்னா இவங்க ஒரு தெய்வ பிறவி அப்படின்னு சொல்லிட்டு நான் கடல் கடந்து வாணிபத்துக்கு போறேன், வர கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்லிட்டு பொருட்கள் எல்லாம் ஏத்திக்கிட்டு கப்பல்ல போறாரு. போனவர் திரும்பி வந்துடுறாரு போல. வந்தவர் என்ன பண்ணிடுறாரு, மதுரையம்பதிக்கு போயிடுறாரு. மதுரையம்பதிக்கு போய் அங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடுறாரு. அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறகுது. அதுக்கு அந்த தெய்வ பிறவின்னு விட்டுட்டு வந்தார் இல்லையா, அவங்களோட பேரை வைக்கிறாரு புனிதவதின்னு சொல்லிட்டு. இப்ப வருஷங்கள் ஓடுது, கடல் கடந்து வாணிபம் செய்ய போனவங்க வரல அப்படின்னு சஞ்சலத்துல இருக்கும்போது வாணிபம் செய்யறவங்க ஊர் ஊரா போவாங்க. அப்போ வர்த்தக நிமித்தம் போன ஒருத்தவங்க சிலர் இவர் மதுரையில இருக்காரு பரமதத்தன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே புனிதவதியும் அவருடைய தாய் தந்தையும் இன்னும் கொஞ்சம் சுற்றுத்தாரும் எல்லாரும் சேர்ந்துட்டு மதுரைக்கு போய் அவர் இருக்கிற நகரத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்துட்டு சொல்லி விடுறாங்க, இந்த மாதிரி உன்னுடைய மனைவியும் அவளுடைய சுற்றத்தாரும் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி விட்டதும் இவர் என்ன பண்றாரு, பொண்டாட்டிய மறைக்கல, ரெண்டாவது பொண்டாட்டிய மறைக்கல, தன்னுடைய பெண் குழந்தையும் மறைக்கல, ரெண்டு பேருமே கூட்டிட்டு வந்துடுறாரு. கூட்டிட்டு வந்தவர் நெடுஞ்சான்கிடையா புனிதவதி அம்மையார் காலில் விழுந்து, நீ ஒரு தெய்வ பிறவியாத்தான் நான் பார்த்தேன், இறைவனே உனக்கு சமயத்துல கை கொடுக்கறாருங்கும் போது நீ ஒரு சாதாரண பெண்மணி இல்லை, அதனால உன்னை என்னால மனையால ஏற்க முடியாது, நான் கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ சொல்றாரு. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, நான் என் கணவனை நம்பி வந்தேன், ஆனா அவர் என்னை ஏற்றுக்கரல, அதனால நான் இந்த அழகு இளமை எல்லாம் மாறி நான் ஒரு பேயுருவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவன் கிட்ட வேண்டுறாங்க. அதே மாதிரி நடக்குது. அவங்களுடைய எல்லாம் உருகி போய் ஒரு பேயுருவம் மாதிரி இருக்கிறாங்க. இருந்து என்ன செய்யறாங்கன்னா, ஊர் ஊரா போய் சிவத்தலங்களை எல்லாம் தரிசிக்கிறாங்க, சிவாலயங்களை தரிசித்து அவரையும் தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா கடைசியில கைலை மலைக்கு போகணும், இறைவனை அங்க போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. தள்ளாத வயது ஆனாலும் நடந்தே போறாங்க. போய் கைலைக்கு அருகில போனதும், இது புனிதமான இடம், என்னோட இறைவன் உரையிற இடம், இதுல நான் காலால மிதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தலையால நடந்து போனாங்களாம். தலையால நடந்து போகும்போது, தலைகீழா நடந்து போகும்போது பார்வதி கேக்குறாங்க சிவபெருமான்கிட்ட, இவர் யாரு, இவங்க யாரு, இப்படி தலையால நடந்து வர்றாங்களேன்னு கேட்கவும் அவர் சொல்றாரு, நம்மளையெல்லாம் பேணி பாதுகாக்கிற அந்த அம்மை வர்றாங்க, வா பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்வதியை கூட்டிட்டு வர்றாரு. அம்மா அந்த அம்மையாரை அம்மான்னு அழைத்து உங்களுக்கு வேண்டியதை கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவரு என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு பிறவியிலேயே இதானது போதும், இனி எனக்கு பிறவி வேண்டாம், பிறவாமை வேண்டும், பிறந்தால் உன்னை மறவாது இருக்க வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க. கேட்டதும் அதோட என்ன கேக்குறாங்கன்னா, நான் மகிழ்ந்து பாடணும், நீ ஆடணும், நான் உன் காலடியில இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. திருவாலங்காட்டுக்கு வர சொல்லி உமையும் ஈசனும் அவங்களுக்கு நடனம் ஆடுறாங்க, அவங்களுக்காக நடனம் ஆடுறாங்க. அதோடு தங்களோட சேர்த்துக்கிட்டு சிவபெருமானும் பார்வதியும் கிளம்பிடுறாங்க.
அவருடைய முக்தி அடைன்னு சொல்றாங்க. அதோட புனிதவதி அம்மையார் இவங்க வந்து காரைக்கால் அம்மையார்னு தான் குறிப்பிடப்படுறாங்க இன்னும். இந்த காரைக்கால் அம்மையார் இசைத்தமிழால நிறைய பாடல்களும் பதிகங்களும் பாடியவர். அதாவது யாருமே தேவாரம் பாடுறதுக்கு முன்னாடி பாடினவங்க. தேவாரம் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இவங்க தான் முதலா, அது ஒரு பெண்மணி இசைத்தமிழால இறைவனை நிறைய போற்றி பாடி இருக்காங்க. அதுல வந்து அந்தாதி பாடலும் ஒரு முக்கியம். அந்தாதிங்கிறது வந்து எந்த 4 வரி கொண்ட ஒரு செய்யுள் மாதிரி ஒரு இது. அது வந்து கடைசி எந்த வார்த்தையில முடியுதோ, எந்த எழுத்துல முடியுதோ, எந்த வார்த்தையில முடியுதோ அதே வார்த்தையால இன்னொரு 4 வரிகளை எழுதணும். இது மாதிரி அந்தாதி இறைவனை போற்றி அவங்க எழுதியிருக்காங்க. நிறைய எழுதியிருக்காங்க. தமிழ சிறப்பிச்சு நிறைய எழுதியிருக்காங்க. ஈசனை சிறப்பித்து நிறைய எழுதியிருக்காங்க. அவங்க முதலா இப்படி இசைத்தமிழால பாடினது இவங்கதான் முதல்ல. இதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாம் பாடியிருக்கிறாங்க. நாயன்மார்கள்ல நாவுக்கரசர், ஞானசம்பந்தரையும் இவங்க வந்து ரொம்பவும் பாடியிருக்காங்கன்னு ஞானசம்பந்தருக்கும் ஆடியவராக இவங்க நினைக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த மாங்கனியால வந்த இந்த கதைக்கு ஒரு இறைவனோட திருவிளையாடலை ஆனி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு மாங்கனி திருவிழா அப்படின்னு நடத்துறாங்க. இறைவன் வீதி உலா வரும்போது மாம்பழங்களை இறைக்கிறது பக்தர்களுடைய நேர்த்தி கடன்கள்ல முக்கியமான ஒன்று. அங்கே காரைக்கால் அம்மையார் கோவில்னே ஒரு கோவில் இருக்கு. அதுல வந்து இளமையான தோற்றத்தோட அவங்க இருக்கிறாங்க. இவங்க சிறப்பித்து பாடிய பாடல்கள் எல்லாமே அநேகம். நம்ம எடுத்து ஒரு வடி பாடுறதுக்கு நமக்கு பயமா இருக்கு, காப்பிரைட் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி நாயன்மார்கள்ல ஒருவரா ஆனவங்க காரைக்கால் அம்மையார். அவங்க வந்து நம்ம பிரகாரத்தை, சிவன் கோவில்ல பிரகாரத்தை சுற்றி வரும்போது 63 நாயன்மார்கள் இருக்கிறத பார்க்கிறோம். அதுல இந்த அம்மையார் மட்டும் அமர்ந்த கோலத்துல இருப்பாங்க. எல்லாரும் நின்ற கோலத்துல இருப்பாங்க. இந்த அம்மையார் மட்டும் அமர்ந்த கோலத்துல இருப்பாங்க. என்ன, கிளம்பிட்டீங்களா? நாளைக்கு போய் முதல் வேலையா சிவாலயத்துல இந்த அம்மையார் எப்படி நின்ற கோலத்துல இருக்கிறாங்களா, உட்கார்ந்து இருக்கிறது அமர்ந்த கோலத்துல இருக்கிறாங்களான்னு பார்க்க போறீங்க. அப்படித்தானே? நல்லபடியா போயிட்டு வாங்க. இந்த பதிவு உங்க மனசை தொட்டிருந்துச்சுன்னாக்கா அடுத்த பதிவு நாளைக்கு பார்த்துருங்க. அப்புறம் வந்து இந்த பதிவை பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றி. வணக்கம்.